எல்லாருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இங்கே அமர்ந்திருக்கும் எங்கள் ரவீஷ் ஜெயக்குமார் ஐயாவிற்கு, என்னை ஆதரிக்கும் எங்களை அனைவரையும் ஆதரிக்கும் ரவீஷ் ஜெயக்குமார் ஐயாவிற்கும், ஆன்லைன் ஆஸ்ட்ரோ கரூர் டிவி, ரவிபாபா ஆஸ்ட்ரோ கரூர் டிவி, பக்தி கரூர் டிவி என்ற பல கரூரிலிருந்து பல டிவிகளை நடத்தும் எங்கள் ரவீஷ் ஜெயக்குமார் ஐயாவிற்கு மேலும் மேலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எங்கள் குழுமத்தையும் ஆதரித்து எங்களுடன் பயணிக்கும் இந்த சந்தோஷத்தை எப்பொழுதும் வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, இப்போ இந்த சங்கமம் ஜோதிட அறக்கட்டளையின் நிறுவனரான நான் குரு மணிகண்டன், நம்ம பார்த்தீங்கன்னா சோழி பிரசன்னம் 108 சோழி பிரசன்னத்தில் எப்படி பிரசன்னம் வெற்றி தரும், வாழ்க்கையை மாற்றும், அதாவது ஒருவர் ஜாதகம் இல்லாமல் வந்தாலும் சரி, ஜாதகத்தோட வந்தாலும் சரி, அவர் வாழ்க்கையை மாற்றுவது எப்படி, அந்த மாற்றும் சக்தியை அது எப்படி தரும், அதைத்தான் இப்போ பிரசன்னத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாடலுக்கு நாம் இப்போ பிரசன்ன மாதிரி ஒரு சக்கரம் போட்டு அதில் ஒவ்வொரு கிரகத்துடைய வீட்டிலும் அந்தந்த கிரகத்தை நம்ம நிறுவி இருக்கிறோம். அதாவது அந்த கிரகத்திற்கு அந்த கிரகத்துடைய வீட்டிலேயே அவர்களுடைய பெயரை எழுதி வைத்துள்ளேன். இப்போ மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படிங்கிறப்போ அந்த பாவகத்துக்கு உண்டான அதிபதிகள் யாரோ அவர்களை பொருத்தி வைத்திருக்கிறேன். அப்போ இப்போ நம்ம ஒரு பேசிக்கா இப்போ கிடைச்ச ஆருடம் அப்படின்னா அது சிம்ம ஆருடமா எடுத்துக்கிறேன். சோழியில சிம்ம ஆருடமா எடுத்துக்கிறேன். இந்த சிம்ம ஆருடத்துக்கு உதயத்தை குருவா எடுத்துக்கிறேன், தனுசு எடுத்துக்கிறேன். அப்போ நம்ம பலன் சொல்வது ஆருடம் கிடைத்ததற்கா, சோழியில் இல்ல உதயம் கிடைத்ததற்கா? இப்போ இந்த விஷயம் யாரும் வெளிப்படையா சொல்லியிருக்க மாட்டாங்க. அதாவது பலன் சொல்வது ஆருடத்திற்கா இல்ல உதயத்திற்கா அப்படிங்கிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம பலனை எடுப்பது ஆருடத்திற்கு, சோழி பிரசனத்துல பலனை எடுப்பது ஆருடத்திற்கு. ஆருடம் கிடைத்தது எந்த ராசியோ அந்த ராசியை பாவித்துத்தான் அவர்களுடைய செயல்பாடு வரும், அவர்களுடைய எண்ணங்கள் செயல்படும், அவர்களுடைய காரியங்கள் முடிவாகும், அவர்கள் அந்த விஷயத்தை தான் தீர்மானித்து வந்திருப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த ஆருடத்தை எப்படி இந்த தீர்மானங்களை நாம் முடிவு செய்வது அப்படிங்கிறது இருக்கு. அப்போ அந்த தீர்மானம் ஆருடத்தில் முடிவு செய்வது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பயணிக்கக்கூடிய நட்சத்திரம் எது, அந்த நட்சத்திரங்களுடைய எண்ணலையில் தான் அவர் நம்மளோட கேள்வி கேட்க வந்திருப்பார். அப்போ இந்த இடத்துல என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னு பார்த்துக்கிங்க. மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரம் இருக்கு. அப்போ இந்த மகம், பூரம், உத்திரம் அந்த கிரகங்கள் இந்த ஆருடத்திற்கு அடைபட்டு இருந்தால், அதாவது மறைந்திருந்தால், இல்ல நம்ம என்ன சொல்லலாம் 6, 8, 12, அதாவது நான் கேரளா விஷயத்துல சொல்லாம தமிழ் முறைப்படியே உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். 6, 8, 12 இருந்தால் இந்த அடைபட்ட கிரகங்கள், இந்த பாவகத்துக்குள் அடைபட்ட கிரகங்கள் 6, 8, 12 இருந்தால் அவர்கள் அந்த சூழ்நிலையை அனுபவிக்கக்கூடியவர்கள் மட்டுமாகவே இருப்பார்கள், வேற எந்த சூழ்நிலைக்கு போக மாட்டாங்க. அதே அந்த கிரகங்கள் இப்ப நம்ம சொல்லக்கூடிய 1, 5, 9 பாக்கிய ஸ்தானங்களில் இருந்தால் அவர்கள் பாக்கியமான காரியத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். அதே அந்த கிரகங்கள் உபயராசிகளான 3, 6, 10, 11 இருந்தால் அவர்கள் ஏதாவது உதவி கிடைக்குமா என்று கேட்க வந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். அதே அந்த கிரகங்கள் பணபரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2, 5, 8, 10 இருந்தால், 11 இருந்தால் அவர்கள் பண தேவை நடக்குமா என்று கேட்க வந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். இதுதான் ஆருடம் தரும் பலன். அதை உதயத்தை வைத்தும் பலன் சொல்லலாமா? உதயத்தை வைத்தும் சொல்லலாம். அவர்கள் உதிக்கும் எண்ணங்கள் வெற்றி பெறுமா என்பதுதான் அந்த உதயம். அப்போ உதயத்துக்கு உண்டான கிரகம் எங்கிருக்கிறது, அதை வைத்துத்தான் நம்ம பாவித்து சொல்ல வேண்டும் பலன்களை. அப்படி சொல்லும் பொழுது ஜாதகம் இருப்பவருக்கும் சரி, இல்லாதவருக்கும் சரி, நாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியான தீர்மானத்தை சொல்ல முடியும். இப்போ பொதுவா இப்போ கிடைச்சிருக்கிற ஆருடம் சூரியன். அப்ப அந்த சூரியனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா கேது அதுக்குள்ளேயே இருக்கிறார். அப்போ அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்கி தவிக்கிறார்கள் என்று அர்த்தம். அந்த சூரியன் சுக்கிரன் அடுத்தது அங்க நிற்கக்கூடிய பூர நட்சத்திரம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா முக்கூட்டுக்கு, அதாவது சொல்ல போனா முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அமைப்புல 6 கிரகங்களுக்குள்ள இப்ப அடங்கி இருக்கிறார்.
அதனால் அவர் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார் பெண்ணால் என்று சொல்லலாம். அதாவது இந்த நேரத்தில் கேட்க வரக்கூடும் நபரிடம் நாம் கூறும் பதில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு அவஸ்தையில் சிக்கியுள்ளார் என்று அர்த்தம். சுக்கிரன் என்றால் நம்ம அந்த பாவத்திற்கு அந்த சுக்கிரன் யாராக வருகிறார் என்றால் பூஜாரியாக வருகிறார். இந்த கும்பராசிக்கு சுக்கிரன் யாராக வருகிறார்? பூஜாரியாக வருகிறார். அப்ப பூஜாரியாக வரக்கூடியவருடைய நிலைமை என்னாகும்? கையேந்தும் அமைப்பில் இருக்கும். அப்ப அந்த கையேந்தும் சூழ்நிலையை அவர் உறுதி செய்கிறார். அது எந்த விஷயத்துக்காகங்கிறதெல்லாம் நம்ம பின்ன பேசலாம். ஏன்னா இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னென்ன இருக்கு? அவிட்டம், சதயம், பூரட்டாதி. அதாவது பூரட்டாதி. அப்ப இந்த அவிட்டம், சதயம், பூரட்டாதி. அவிட்டம்ங்கிறது என்ன விஷயமா இருக்கும்? அதுவும் செவ்வாயுடைய நட்சத்திரம். அந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்துடைய அமைப்புக்கு என்ன ஒன்று குணம் இருக்குமோ அதுல அந்த செவ்வாய் நிற்கக்கூடிய அமைப்பையும், அப்ப அந்த செவ்வாய் எங்க போயிருக்காரு? அங்கேயே இருக்கார். அப்ப அந்த செவ்வாயுடைய அமைப்புக்கு உண்டான பிரச்சனையில வம்பு, வழக்கு, அதிகாரம் என்று யாரோ ஒரு விரிடம் யாசகம் கேட்டு அலைகிறார் என்று அர்த்தம். அந்த அமைப்பை தான் அவர் தாக்கும். அந்த அமைப்புல போய் அவர் செயல்படுறாருன்னு அர்த்தம். அதே இடத்துல சதயத்துல ராகு. அப்போ அது என்ன ஆகும்? ஏதாவது ஒரு விஷயத்தை வைத்து அங்கு இடித்து கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம். அதாவது நம்ம மலையாளத்தில் சொன்னா சதைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்ல சொல்றப்ப இடித்து கொண்டு இருக்கிறது என்று. இடிக்கிறதுன்னு என்ன? அதுவும் பிரச்சனை தான். ஏதாவது ஒரு இடிபாடுக்குள் சிக்கிய சூழ்நிலையில் தவிக்கிறார்கள் என்று அர்த்தம். அதுக்கு அடுத்தது பூரட்டாதி. பூரட்டாதி என்ன எடுக்கிறோம்? குபேரனுடைய நட்சத்திரம்னு எடுக்கிறோம். அப்ப அந்த பூரட்டாதி குபேரனுடைய நட்சத்திரங்கிறதுனால பணத்தால் பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டு இருக்கிற சூழ்நிலைக்காக நம்மளை கேட்க வந்திருக்கிறார் என்று அர்த்தம். சரி, அப்போ இந்த ஆறிடத்திற்கு இங்க இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவர் வீட்டில் இருந்து அவர் வீட்டையே இப்ப 6 இடத்துல பார்க்கிறார். இப்ப கிடைச்ச பிரசன்னத்துல 6 இடத்தில் பார்க்கிறார். அப்ப அவர் எந்த மாதிரி அந்த அமைப்புல வந்திருப்பார்? தொழில் பண்ணக்கூடிய அமைப்புல வந்திருப்பாரா? தொழிலாள பிரச்சனைகளால வந்திருப்பாரா? இல்ல தன் தந்தை வர்க்கத்தால பிரச்சனையினால வந்திருப்பாரா? இல்ல தன் குலதெய்வத்துக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையினால வந்திருப்பாரா? இல்ல ஒரு அரசியல்வாதியினால பிரச்சனையால வந்திருப்பாரா? அப்படிங்கிறத அமைப்பு நாம மீண்டும் எடுத்தா வந்தவரின் 6 இடம் கிடைத்திருப்பது அங்கு சூரியன் நமக்கு அந்த வீட்டை பலமாக பார்க்கிறார். கோபுரத்திலிருந்து கோவிலை பார்க்கலாமா? கோவில இருந்து தான் கோபுரத்தை பார்க்கணும். அப்ப என்ன ஆகுது? கோபுரம்னு சொல்லக்கூடியது நமக்கு உயரமான இடம். அப்போ அந்த உயரமான இடம்னு சொல்லக்கூடிய அமைப்புல கலசங்கள் இருக்கிறது. அந்த கலசம் என்பது என்ன? நம்மை மேல் நோக்கி கொண்டு போவது. அந்த இடத்திலிருந்து ஒன்று கீழ் நோக்கி பார்க்கிறது என்றால் அந்த கீழ் நோக்கத்திற்கு உண்டான பிரச்சனைகளில், அதாவது அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் நம்ம இடத்து கேட்க வந்திருக்கிறாருன்னு அர்த்தம். ஏன்னா இது கூட்டமான ராசி. கும்பம்னா கூட்டமான ராசி. ஒரு அரசியல்வாதி எங்க போவாரு? கூட்டத்தில் இருப்பார். ஒரு அரசியல்வாதி எதை தலைமை தாங்குவார்? கூட்டத்தை தலைமை தாங்குவார். அப்போ அந்த கூட்டத்தில் அவருக்கு பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். எப்படி? கூட்டத்தில் பிரச்சனை வருகிறது. அதை கவனமாக இருந்து கையால யார் சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த இடத்துல? அப்போ இந்த உதயம் சப்போர்ட் பண்ணும். புரிந்து கொண்டவன் இந்த உதயத்தை கையில் எடுத்தால், அப்ப அந்த உதயங்கிறது குரு. அப்போ ஒரு குருவோட உபதேசம் நமக்கு எங்க இருக்குது? அது புதன் வீட்டுல. இப்ப குரு கோச்சாரத்தில் எங்க இருக்கு? புதன் வீட்டுல. அப்ப இந்த புதன்கிற புத்திய இந்த குருங்கிற உபதேசத்துல செயல்படுத்தினால் அவர் வெற்றி பெறுகிறார், தப்பித்துக் கொள்கிறார் பிரச்சனையிலிருந்து. அப்போ இந்த புதனை நாம என்ன எடுத்துக்கிறோம்? அந்த இடத்துல புத்தியை எடுத்துக்கிறோம், குருவை உபதேசமா எடுத்துக்கிறோம். குருவோட உபதேசத்தில் நம் புத்தி செயல்பட்டால் அப்ப இந்த பார்வைக்கு என்ன எடுத்துக்கிறோம்? இந்த இடத்துல குரு இருக்கிறப்போ பிரசன்னமாக இருந்தாலும் ஜாதகமாக இருந்தாலும் பிரசன்னம், ஜாதகத்துக்கு ஜாதகமே இல்லாமல் இருந்தாலும் அவர் சொல்லும் பொழுது, நம்மளிடத்தில் கேட்கும் பொழுது இந்த புதன் எங்கிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். அப்போ இந்த புதன் இந்த குருவுடைய பார்வையில் இருக்கிறார் கோச்சாரத்துல. அப்போ இந்த குருவுடைய உபதேசம் இருந்தால்தான் இந்த பாதகம் நடக்காது. ஏன்னா குருவுக்கு அது பாதகம் வீடு, அந்த பாதகம் நடக்காது. அப்ப அந்த பாதகம் நடக்காமல் இருக்க குருவுடைய உபதேசம் வேண்டும். ஏன்னா அவர் பார்க்கிறார். பார்க்கும் பொழுது பார்வை நல்லது செஞ்சிருமானா? பாதக வீட்டுல இருந்து ஒருத்தர் நம்மளை பார்த்தானா அது பாதிப்பு தான் செய்வான். அப்ப அந்த பாதிப்பை செய்யாம இருக்கிறதுக்கு நம்ம அதுக்காகத்தான் உபதேசம் என்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்கிறோம். அப்போ ஒருவருடைய உபதேசத்தில் நடக்கும் பொழுது அந்த அரசியல்வாதி வெற்றி பெறுகிறான். ஏன் அதே இடத்தில் இந்த இடத்தில் கூட்டாளிகளுடைய உபதேசம் அவருக்கு வெற்றி தருமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பிரசன்னத்துல கூட்டாளிகளுடைய உபதேசத்துக்கு குரு தன்
வீட்டை 7ஆம் பார்வையாக பாதகத்தில் பார்க்கிறார். அதனால் கூட்டாளிகளுடையது அங்கு செயல்படாது. குருவுடைய அமைப்பு தான் செயல்படும். அப்போ அந்த குரு எங்க இருக்காரு? மிதுன வீட்டில் இருக்கிறார். அவர் ஒன்றோடு ஒன்று கலக்கும் இடமான இந்த மிதுன வீடுன்னு சொல்றதா தைரியம், வீரியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ முயற்சின்னு எடுத்துக்கிறோம். இந்த முயற்சிக்கு நமக்கு வெற்றி பெறுவதற்கு தெய்வம்னு சொல்லக்கூடிய குருவுடைய உபதேசமும், அதே போல குருன்னு சொல்லக்கூடிய ஆசிரியருடைய உபதேசமும் வழிநடத்தல் வேணும். கூட்டாளின்னு சொல்லக்கூடிய நண்பனுடைய உபதேசம் அந்த இடத்தில் கை கொடுக்காது, அந்த அரசியல் வெற்றி தராது. அதுதான் அந்த இடத்தில் நாம் அதாவது யோசித்து செய்யக்கூடிய உதயம். நம்ம உதயமாகணும்னு நினைக்கிற இடத்துக்கு யாருடைய காலை பிடிக்க வேண்டும் என்றால் இந்த நேரத்தில் ஒரு குருவிடம் உபதேச காலை பிடிக்க வேண்டும், ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டும். அப்பதான் இந்த பாதகம் வேலை செய்யாது. ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை இல்லை. அப்போ குருவுடைய வாழ்க்கையில் வார்த்தையால் நம் வாழ்க்கையை நடத்தும் பொழுது அவர் பிரசன்னம் வெற்றி தருகிறது. ஏன்னா பிரசன்னம்னு சொன்னாலே நாம் நம்மை வெளிக்காட்டுதல்னு அர்த்தம், நாம் ஒரு இடத்தில் நுழைதல்னு அர்த்தம், நாம் ஒரு செயலை செய்வது என்று அர்த்தம். இதுதான் பிரசன்னம். அந்த பிரசன்னத்தை தான் நாம அந்த நேரத்தில் உதிக்கும் கிரகங்களை வைத்து நம் வார்த்தையின் உதிக்கும் பூக்களால் அவர்களுக்கு அர்ச்சனை செய்கிறோம். அர்ச்சனைங்கிற வார்த்தை எங்க வரும்? கோவிலில் வரும். அர்ச்சனைங்கிற வார்த்தை எங்க வரும்? கோவிலில் வரும். அப்போ பிரசன்னம் என்பது கோவில், அந்த பிரசன்னத்தில் வரும் பலன் என்பது கோபுரம், அந்த கோபுரம் என்பது வெற்றி. வெற்றி உங்கள் கையில் வர வேண்டும் என்றால் பிரசன்னம் உங்களுக்கு அதுதான் தரும் வெற்றி. அப்போ இப்ப கிடைச்ச இந்த ஆருடம் சிம்மம், அந்த சூரியன் போய் இப்ப ராகு கூட உட்கார்ந்துருக்கார். அப்படிங்கிறப்போ என்ன ஆகும்? ராகு சூரியன் சேர்ந்த கிரகணம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கிரகணத்துக்கு கூட யாரெல்லாம் இருக்காங்க? இப்போ புதன் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறார். அப்ப இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு எந்த எந்த இடம்னு நம்ம எடுத்துக்கணும். காலச்சக்கரத்துக்கு புதன் 1-8 ஆள்கிறார். காலச்சக்கரத்துக்கு செவ்வாய் 1-8 ஆள்கிறார். காலச்சக்கரத்துக்கு சுக்கிரன் 2-7 ஆள்கிறார். காலச்சக்கரத்துக்கு புதன் 3-6 ஆள்கிறார். அப்போ இந்த 3ங்கிற முயற்சி தொழிலுங்கிற விஷயத்தை செய்யுமா? அப்போ இந்த தொழிலுங்கிற விஷயத்தை செய்யறப்போ நமக்கு இந்த 5ங்கிற இடம் அடைக்கலம் தருமா? அப்படிங்கிறது பிரசன்னம் துல்லியமா சொல்லும், வெற்றியை தரும். ஏன்னா இந்த 5 கூடையவனும் கூடையே போய் இருக்கிறப்போ, இந்த 5ம் 6ம் சேர்ந்து இருக்கிறப்போ அந்த இடத்துல அந்த நிலையான வருமானத்திற்கும் நிலையான வெற்றிக்கும் கை கொடுக்கும் இந்த பிரசன்ன ஆருடம்னு நம்ம தெளிவா சொல்லலாம். ஆனா அந்த இடத்துல என்ன சொல்றோம்? இந்த பிரசன்ன ஆருடம் கை கொடுக்கறதுக்கு ஒரு குருவுடைய உபதேசம் வேணும். அதை நாம அந்த இடத்துல எடுத்துக்கிறப்போ இந்த 5ம் 6ம் சொல்லக்கூடிய வருமானம், வெற்றி, சந்தோஷம், இதை இந்த புதன்கிற இணைவு உங்களுக்கு வலியுறுத்தி தரும். இந்த பிரசன்ன வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாலும் ஜாதகம் இருப்பவருக்கும் இல்லாதவருக்கும் செயல்படுத்த முடியுங்கிறது இப்போ இதை ஒரு மாடல் போட்டு இப்போ சிம்மம் ஆருடம் தனுசு உதயம்னு சொன்னேன். இப்போ பொதுவாக நம்ம பிரசன்னம் வைக்கிறப்போ ஒவ்வொரு கிரகமும் நமக்கு இப்போ ஒரு மேச லக்கணத்துக்குன்னு எடுத்துக்கிட்டா இப்போ 6 கிரகம் பிரசன்னத்தில் ஒரு மேச லக்கணம் கிடைக்குது. அதாவது மேசம் கிடைக்கிறது, மேச ராசி. அந்த மேசத்தில் வச்சுக்கிட்டு நம்ம பதில் சொல்லணும். இங்கே போய் பாதகத்தில் போய் 6 கிரகம் இருக்குது. ஒருத்தர் வர்றப்போ அப்போ அவர் இந்த 6க்கு உண்டான பிரச்சனையில தான் வரப்போறார் நம்மகிட்ட. அப்போ இந்த 6 பிரச்சனையும் இப்போ தீருமா அப்படின்னா அது குழப்பமான சூழ்நிலைங்கிறது பிரசன்னம் ஃபர்ஸ்டே சொல்லிடுது, பாதகத்தில் சொல்லுகிறது. காலச்சக்கரத்துக்கு அது என்னது? அபிலாசையினால் பேராசையினால் பாதகம்னு சொல்லிடுது. அப்போ அது அடக்கி வச்சுக்க, உனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுது. ஒரு பிரசன்னம் ரிஷப லக்கணத்தில் கிடைக்குது. அப்போ பிரசன்னம் ரிஷபம். அப்போ அந்த ரிஷபத்துக்கு சுக்கிரன் பார்த்தீங்கன்னா பிரசன்னத்துக்கு யோகத்தில் போய் உட்காந்துருக்கார். அப்போ இந்த 2ஆம் இடங்கிறது தனம், வாக்கு, குடும்பம் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு பெண்ணால் ஒரு யோகத்தை அனுபவிக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம். பெண்ணால் ஒரு யோகத்தை அனுபவிக்க போகிறார். அந்த பெண்ணால் ஏதாவது ஒரு வருமானத்தை ஈட்ட போகிறார். ஒரு பெண் உதவி செய்ய போகிறார், இல்லைன்னா ஒரு பெண் உதவி செய்வாரா என்பதை கேட்க வந்திருக்கிறார்னு சொல்லி உறுதியாக சொல்லலாம். இப்போ நமக்கு கிடைச்ச லக்கணம் மிதுனம்னு வச்சுக்கீங்களேன். பிரசன்னத்தில் இந்த மிதுன லக்கணம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன லக்கணங்கிறது புதன். அப்போ நான் படித்த படிப்பால் எனக்கு ஒரு தொழில் அமையுமா? அப்போ இந்த மிதுன வீட்டுக்கு இது 10ஆம் வீடு. இந்த மிதுன வீட்டுக்கு பாக்கிய வீடு.
அப்போ அந்த பாக்கியங்கள் நடக்குமா, நான் படித்த படிப்புக்கு பாக்கியம் நடக்குமா அப்படிங்கிறதுக்கு கேள்வி கேட்க வந்திருக்கிறார். எனக்கு ஒரு தொழில் அமையுமா, என் முயற்சி வெற்றி வருமா அப்படிங்கிற கேள்வியை கேட்க வந்திருக்கிறார். அப்போ இந்த புதன் இங்கே போய் உட்கார்ந்திருக்கார். கண்டிப்பாலும் அதுக்கு உண்டான முயற்சி வெற்றி கிடைக்கும். அதற்கு உங்களுக்கு கூட்டாளிகள் ஒத்துழைப்பு செய்வார்கள் என்று இந்த கூட்டு கிரகங்களை வைத்து நாம் உறுதியாக சொல்லலாம். இல்லை, கூட்டாளிகளை கையில் எடுக்கவில்லை என்றால் கூட்டாளிகள் மூலம் முயற்சி செய்யுங்கள், அதில் வெற்றி உறுதியாக கிடைக்கும் என்று சொல்லலாம். அதே நமக்கு கடக லக்னம் கிடைச்சிருக்கு, சோழி பிரசனத்தில் கடகராசி கிடைச்சிருக்கு. இந்த கடகராசிக்கு 8ஆம் வீடு, கடகராசிக்கு 8ஆம் வீட்டில் இப்போ பல எல்லா கிரகமும் போய் இருக்குது, ரைட்டு. அப்போ இந்த கடகராசிக்கு 7 கிரகம் எங்கே இருக்கிறது? இந்த கடகராசிக்கு 7 கிரகம் போயிட்டு எங்கே இருக்குது? 9ல் இருக்குது. அப்போ 9ல் 7 போய் 9ல் இருக்கான். இந்த கடக லக்னத்துக்காரன் மனைவியால் வருமானம் வருமா, மனைவியால் பிரச்சனை வருமா என்று கேட்க வந்திருக்கிறான் என்று அர்த்தம். அதுக்கு அடுத்தது இப்போ சிம்மத்துக்கு நம்ம 6 இடத்துல பார்த்தோம். இருந்தாலும் சிம்மத்தில் போய் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாலும் இப்போ வந்திருக்கிற நபர் நம்மகிட்ட அரசியலை பற்றி மட்டும்தான் கேட்க வந்திருக்கிறார் என்று அர்த்தம். நான் எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி பெறுவேனா, அதாவது ஏதாவது ஒரு இடத்தில் தலைவராக நின்று வெற்றி பெறுவானா என்று கேட்பதற்காக கேள்விக்குத்தான் வந்திருக்கிறார் என்று அர்த்தம். சரி, அதுக்கப்புறம் கன்னி வீடுன்னு சொல்லக்கூடிய புதனுடைய இன்னொரு வீடு. இந்த கன்னி வீட்டில் இப்போ நமக்கு ராசி கிடைச்சிருக்கு சோழி பிரசனத்தில். இந்த கன்னி வீட்டில் இருந்து நமக்கு ராசி கிடைச்சதுனால இந்த கன்னி வீடு புதனுடைய வீடு. அப்போது இந்த ராசியை வச்சு நம்ம என்ன பலன் சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக நான் என்ன சொல்கிறேன், கிடைச்ச ராசிக்கு உண்டான வச்சு பலன் பொதுவாக எப்படி தெளிவாக சொல்லலாங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அப்போது இந்த கன்னி வீட்டிலிருந்து நம்ம இந்த கன்னிக்குண்டான புதன் எங்கே இருக்கிறார்? கும்பத்தில் இருக்கார். கன்னிக்குண்டான புதன் எங்கே இருக்கிறார்? கும்பத்தில் இருக்கிறார். இந்த கன்னிங்கிறது இடுப்பு, கும்பங்கிறது குடம். ஒரு பெண் இடுப்பில் தான் குடத்தை வைப்பார், ஒரு பெண் இடுப்பில் தான் குடத்தை வைப்பார். அப்போ இந்த பெண் நம்ம கிட்ட குழந்தை பிறப்பிற்கு என்ன வழி என்று கேட்க வந்திருக்கிறார் என்று அர்த்தம். ஏன் நம்ம கர்ப்ப பாத்திரத்தில் என்ன சொல்றோம்? தண்ணி குடம்னு சொல்றோம், கர்ப்ப பாத்திரத்தை குடம் என்று சொல்கிறோம். அந்த பெண் ஒரு வேதனையால் வந்திருக்கிறார், குழந்தையின் வேதனையாக வந்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது துலாம் வீட்டில் நமக்கு ஒரு ராசி கிடைச்சிருக்கு. துலாம் ராசி கிடைச்சதை வச்சு என்ன சொல்லலாம்? துலாம் ராசி நமக்கு 7ஆம் வீடு. இந்த துலாம் ராசியில ஒரு ஆண் நம்ம கிட்ட இப்போ பிரசனம் கேட்கிறாரு. துலாம் ராசி வருது. இந்த துலாம் ராசி வரப்போ துலாம் ராசிக்கு உண்டான 5ல் உட்காந்துருக்கான். இந்த துலாம் ராசி 5ல் உட்காந்து அந்த கூடையே 5 கிரகம் இருக்கு. அப்போ இவர் காதலால் அவதிப்படுகிறார், என் காதல் வெற்றி வருமானு கேட்க வந்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அல்லையா எனக்கு 2வது திருமணம் நடக்குமான்னு கேட்க வந்திருக்கிறார்னு அர்த்தம். 2வது திருமணம், காதல் செய்கிறேன், மனைவியை விட்டுட்டு மனைவிக்கு துரோகம் பண்ண போறேன்னு அர்த்தம். இதுக்காக அவர் சூசகமா நம்ம கிட்ட கேள்வி கேட்க வந்திருக்கிறார். எனக்கு இன்னொரு பெண் கிடைப்பாங்களா, நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க வந்திருக்கிறார் என்று அர்த்தம். அதுக்கப்புறம் நமக்கு விருச்சிகம் கிடைக்குது. அப்போ அந்த விருச்சிகத்தில் இப்போ நமக்கு வந்தவருடைய 6 இடம் கிடைக்குது அப்படின்னா, இந்த விருச்சிகத்துக்கு 4ல் போய் 5 கிரகங்கள் இருக்கிறது. இந்த 4ஆம் இடங்கிறது சுகம், அந்த 4ஆம் இடங்கிறது நமக்கு வண்டி வாகனம், இந்த 4ஆம் இடங்கிறது நமக்கு கூட்டம், இந்த 4ஆம் இடங்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா கும்பராசியாக கோபுர ராசியாக வரும்போது உயர்வும் சொல்கிறது. இந்த உயர்வுக்கு உண்டான கிரகம் சனி இந்த 4க்கு 2ல் போயிருக்கிறார். அவருக்கு திருமணம் காரியத்தில் வெற்றி கிடைக்குமா, திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்க வந்திருக்கிறார். ஏன்னா சுகம்ங்கிறத அனுபவிச்சா திருமணங்கிறது நடக்கணும்ல. அந்த திருமணத்துக்காக ஊர் ஓடி எனக்கு அச்சடை போடுமா அப்படின்னு அந்த விஷயத்துக்காக வந்திருக்கிறார் என்று அர்த்தம். அதே போல ஒரு இந்த சனி பகவான் போய் குருவுடைய வீட்டில் 12ல் இருப்பதால் நான் வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கிறதா அப்படின்னு கேட்க வந்திருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ இதில் எந்த யோகம் வலிமையாக இருக்கிறதுன்னு நம்ம பார்த்துக்கணும். அப்போ இந்த விருச்சிகத்துக்கு உண்டான செவ்வாய் இங்கு பலமாக இருக்கிறார். இப்போ அவர் நட்சத்திரத்திலேயே அவர் உச்சமாக பலமாக இருக்கிறார். அப்போ என்ன ஆகும்? அந்த சக்தி அவருக்கு திருமண காரியத்தையும் சுகத்தையுமே சொல்கிறது, மங்களத்தையே சொல்கிறது அப்படின்னு சொல்லி பிரசனம் தரும் வெற்றின்னு, இந்த பிரசனம் உங்களுக்கு திறமையான வெற்றியை தரும், பிரசனம் வெற்றியை தரும், பிரசனம் வெற்றியை தரும். வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை தந்த ரவி ஜெயக்குமார் ஐயாவிற்கு நான் என்னுடைய நன்றி கூற வார்த்தை இல்லை, என்றும் அவருடன் நன்றியோடு இருப்பேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம், வாழ்க வளமுடன். எனது பெயர் குருமணிகண்டன், பாலக்காடு, கேரளா. சங்கமம் ஜோதிட அறக்கட்டளையுடைய தலைவர். எனது ஃபோன் நம்பர்
8835155656, 8835155656, 8593970214, 8593970214. வணக்கம், வாழ்க வளமுடன்.